கைப்பற்றும் கருச்சாலையில் நிலையில் பச்சையாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாக சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உறுப்பினர்கள் நீடிக்கப்படும் மேற்குறித்த மூலிகையை அரசியல் செய்யாத ஆசிரியர் பண்ணி லட்சியம் வைத்து எவ்வித தரத்தினாலும் இனம் உட்கொண்டால் வேலை கிடைக்காத அரசு நீக்கி வேகம் வருவதால் நெடுநாளைக்கு இருக்கும் முக்கிய அறிவதற்கு சகாயமாக இருக்கும் மகான்களுக்கு அனந்தராகம் முயற்சித்த மூலிகை தொழிற்சாலை உண்மை மாற்றுவதற்கு வெளியிடார்கள் பரவல் அனுமதியாக நம் தலைவனால் கிடைத்தது. அதற்கு இனி உட்கொள்ள வேண்டும். மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கிறது. விசேஷம் நன்கு ஜலமுள்ள இடத்தில் உள்ள பேச்சுடன் பாரம் பார்வையாளர்கள் தங்கத்தில் செய்து அம்மாக்கு மேற்கொண்டு மூலிகள் சுத்தரியை தவறை விளையாடி தகவல் விசேஷிக்கும் நாராள பட்சத்தில் ஒட்டலை கல்யாண சாலை கூடும் மேற்கொண்ட வீடுகள் சொற்குவதற்கு சிறந்தது. உணர்த்தி இனம் வாங்கி சொற்கோடு செய்யலாம். அதுபோல அறிவை விளக்குவதற்கும் கவனசக்தி உண்பதற்கும் தரம் மொழிவதற்கும் கவனத்தை அழிப்பதற்கும் அதை மேற்கொண்டு அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும். கருத்தாரை கவனிச்சுவா வசிக்கவும் நேரம் உண்மை சிறப்பு சொற்களாக முதன்மையான சொற்களாக மரியாதைக்குரிய அறிமுகம் அவர்களே, தகவல் அருமையா பாடினாங்க எஸ் எஸ் குமார் அவர்கள். உங்கள் அகவல் எஸ் எஸ் குமார் பாக்குறப்போ அருமையான தெளிவு இருக்கு, வார்த்தையோட தெளிவு இருந்தது. முன்னிலை வைத்து ராஜேந்திரன் அவர்களே, ராஜேந்திரன் வந்து ஐயா வந்து உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் நான் பேசியிருக்கேன் நிறைய கூட்டங்கள்ல. இப்ப பேசுவேன்னு சொன்னோன்னே சரி இங்க வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி யாருங்க கத்துக்கணும். முதல்ல நான் 2 விஷயம் சொல்றேன். வள்ளலாரை பத்தி இந்த அரங்கத்துல 605 மீட்டிங் நடந்திருக்கு. வள்ளலாரை பத்தி நான் சொல்றது கடற்கரை நின்றுட்டு கடலோட ஆழத்தையும் அகலத்தையும் கவுண்ட் பண்ற மாதிரி. நேரமா சில போய் நம்ம குழந்தைகளை கடற்கரை கூட்டு போனோம்னா அது வீடு கட்டி அப்பா இதான் ஜன்னல்னு சொல்லும். ஏற்கனவே வள்ளலாரை பத்தி அதிகம் தெரிந்த பாடல்களை அப்படியே கரைச்சி குடிச்ச எத்தனையோ பெரியவங்க மத்தியில என்னை விட வயதானவங்க நிறைய இருக்கீங்க. அப்படி சொன்னதான் நம்ம இளைஞன்னு தெரியும். மகிழ்ச்சியா சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க. எப்ப நீங்க மகிழ்ச்சியா இல்லையோ அப்ப நல்ல கருத்து உள்ள போகாது. ஏன் நம்ம பையன் பாடம் படிக்க மாட்டேங்கிறான், சினிமா பாட்டை அப்படி ஒப்பிக்கிறான். மகிழ்ச்சியா படிக்கிறான் சினிமா பாட்டை, பாடத்தை வெறுப்பா பாக்குறான், அதனால பாடம் வராது. மகிழ்ச்சியா நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது மனசுல பதியும். எனக்கு 2 ரிக்வஸ்ட் தாங்க இந்த எல்லா கூட்டத்துல நான் பேசுறது. 2 ரிக்வஸ்ட் தான். ஒண்ணு, மொபைல தனியா தூக்கி வச்சிருங்க. வச்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொன்று, உங்க நன்மைக்காண்டி ஒருத்தருமே மொபைல் போன் பண்றது இல்லை. அவங்க நன்மைக்காக வேண்டி, லோன் கொடுக்கறதுக்காக வேண்டி, நம்ம எங்க போயிட்டேன்னு கேட்கறதுக்காக தான் போன் பண்ணுவாங்களே ஒழிய நம்ம நன்மைக்கு யாருமே போன் பண்றது இல்லைன்னா என்னுடைய கருத்து. 1 மணி நேரம் நான் அமர்த்தியும் வச்சுட்டேன், கொண்டே வராது. ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, திருப்பதி கோயில் போயிட்டு மாப்பிள்ள நான் கோயில்ல இருக்கேன் கோயில் இருக்கேன்னு சொல்லி திருப்பி காசு பண்ணிட்டு போயிடுவேன். வருஷம் 2 மணி நேரம் நின்று சாமியை பார்க்கும்போது போனை பார்த்து மாப்பிள்ள கோயில்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் சாமியை நிறுத்தி விட்டுறாங்க. ஜர்ஜன்டின்றான். அப்புறம் இன்னொரு 12 கிலோமீட்டர் வரணும். நீங்க வாழ்க்கையில முக்கியம் என்னன்னு தெரிய கத்துக்கணுங்க. வாழ்க்கையில முக்கியம் என்ன அப்படின்னு தெரிய கத்துக்கணும். அகவல் பாடும்போது கூட பேசக்கூடாது. நான் சில சொல்ற வார்த்தையை சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா சொல்லியே தீரணும். பிடிக்காட்ட பரவாயில்ல, சொல்ல வேண்டிய சொல்லத்தானே செய்யணும். அகவல் பாடுன்னு ஐயா இங்க உட்காந்து பாடுறாரு. ஏங்க கண்ணாச பாட்டு போட்டா கண்ணாச வார்த்தை ஞாபகம் வருது, நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் போட்டோ ஞாபகம் வருது. ஆமாவா இல்லையா? அப்படித்தானே அகவல் பாடும்போது ஐயா முகம் ஞாபகம் வரணும். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த நிலை வந்தால் ஒழிய நம்ம அந்த கீழே போகலன்னு அர்த்தம். திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போறதா இருந்தா நீங்க வரிசையில் நிக்கணும், சரியான வரிசையில் நிக்கணும். யாரும் தள்ள வேண்டாம், தள்ளியே கூட்டு போயிட்டு சாமியை கூப்பிட்டு திருப்பி விட்டுறாங்க. ஆனா சரியான வரிசை நிக்கலன்னா அன்னதான கவுண்டரும் மொட்டடிக்க கவுண்டரும் போவீங்க.
அப்ப இந்த 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 விழா எவ்வளவு செவ்வாய்க்கிழமை நடக்குது, அந்த செவ்வாய்க்கிழமை நடக்கிற அந்த 2 மணி நேரமாவது என்னை முழுமையாக நான் அர்ப்பணிப்பேன்னு சொன்னா வள்ளலா இன்றைய நிலைமையில நம்மோடு இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா பாட்டு மட்டும் படிக்கணும் அர்த்தம். நல்லா கைத்தட்டலாம், தப்பு இல்ல, மனசார கைத்தட்டீங்க. இது கேட்டு கேட்டு நிறைய கைத்தட்டு வாங்கியிருக்கேன் நான். மனுஷன் உண்மையில சொல்லுங்க, நம்மால அடுத்தவங்களா கொடுக்க முடிஞ்சது சந்தோஷம் தான். அவர் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்குமே கேட்டேன், பின்னாடி காது கேக்குதா? அந்த அம்மா எந்திரிச்சு சொல்லிச்சு, கேட்கல, பரவாயில்ல, பேசுங்க சார். அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? அப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும் போது மகிழ்ச்சியா சிரிங்க, கை தட்டுங்க, சந்தோஷமா இருங்க. அப்பதான் நான் சொல்ற கருத்துக்கள் ஒரு காதுக்குள்ள போகும், இல்லைன்னா காதுல போகாது. எத்தனையோ கூட்டத்துக்கு போறோம், நானும் திரும்பி வந்தேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். வள்ளலாரை பத்தின பெரிய கதை வரலாறு சொல்ல நான் வரலைங்க. வள்ளலாரை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இந்த அருமையா இந்த கல்யாண சேத்திரனோட இறைவனுக்கு பாடினாங்க, அப்படியே அருள் வருதுங்க. அங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம ஒரு பாப்பா, ஒரு சின்ன குழந்தைய பெற்று ஒரு 15 வயசு வரைக்கும் வளர்க்குறோம். என்னெல்லாம் சொல்றோம், உன்னை எப்படி கஷ்டப்படுத்த தெரியுமா, உன்னை எப்படி வளர்த்தம் தெரியுமா, அப்படி உருகி சொல்றோம்ல. நமக்காண்டு ஒரு மனுஷன் உருகியே வாழ்ந்திருக்காரு. ஆமா இல்லையா? கடைசி வரைக்கும் இந்த பிறவி பறந்து இந்த மக்களுக்காண்டே வாழ்ந்து மறைஞ்ச ஒருத்தரை பத்தி பேசும்போது, அப்ப நம்ம ஒரு சாதாரண கடலம்பா வாங்கி கொடுத்ததையே 10 நாள் சொல்றோம். வருங்கால தலைமுறைக்கு இவங்க இப்படி இருக்காங்களே, வெறும் கூட்டமா மேலம் கேட்டி சந்தோஷமா இருக்கீங்கடா, மறந்துடாதீங்கடா, எமன் வாசல் நிக்கிறேன். மரணம்லாம் பெருவாழ் வாழணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. நான் சின்ன சுருக்கமா நான் சொல்றேன், அதிக நேரம் பேச போறது இல்ல, உங்களை எதுவும் போர் வைக்க போறது இல்ல. அதனால மகிழ்ச்சியா சந்தோஷமா கேளுங்க. அது மாதிரி சொற்பொழி உரையணை போய் சிவபிரகாஷ் அவர்களே, இளவரசு அவர்களே, எனக்கு நன்றி, கடைசி நன்றி அறிவிக்க இருக்கிற முடியரசு அசவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாளங்கள் எல்லாம் வள்ளலாருடைய பொற்பாளங்களை நினைத்து நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். முதல்ல இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த ராஜேந்திர ஐயாவுக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். அது மாதிரி நீங்க சொல்ல போனா வள்ளலாருடைய வாழ்க்கையை ஃபுல்லா நீங்க பார்க்க வேண்டாம், ரொம்ப சுருக்கமா நீங்க பாத்தீங்கன்னா அவர் நமக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஒரு ஊர்ல பிறந்து அவர் வரலாறு உங்களுக்கு தெரியும். 5 வயசுல போய் சிவன் நடராஜர் சிலையை பார்த்து இந்த குழந்தை, சின்ன குழந்தை சிரிக்குது. கடவுள்கிட்ட போய் ஒண்ணு நான் பேசும்போது வள்ளலா வரலாம் மட்டும் பேசல, அதை இணைச்சு இன்னைக்கு லெவல்ல பேசுவோம். வள்ளார் சொல்ல நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்றாருல, அந்த வார்த்தை பாட்டை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அப்படித்தானே சாமி கும்பிட்டோம். நம்ம சாமி அப்படி கும்பிடுறோமே, நம்ம சாமி போடுறோம் மாடி. நம்ம கோயிலுக்கு போனோம்னா கொஞ்சம் அமைதியா கேளுங்க. கோயிலுக்கு போனோம்னா நம்ம கொடுத்த சூடத்தட்டும் நம்ம கொடுத்த தேங்காயும் ப்ராப்பரா திரும்பி வருதான்றது பாத்துறதுல கொஞ்சம் பேர் காலம் போகுது. தட்டை மாத்தி கொடுத்து வாங்கிக்கணும், ஒன்றரை பயம். நான் உண்மை சொல்றேன். 2வது தேங்காய் வாங்கும் போது கடவுளுக்கு வாங்குற சட்னிக்கு போக மாட்டோம். இது நல்ல சட்னிக்கு செய்யுமா, பழம் நல்ல பழம் வாங்கும்போது எப்படி கடவுளுக்கு படைக்கிற மாதிரி வாங்குறோம். இந்த பழம் அழுகி போகாம 2வது காசு கிடக்கிற மாதிரி வாங்குறோமா இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப வள்ளலார் சொன்ன வழிபாட்டுக்கும் இன்று நான் செய்து கொண்டிருக்கும் எத்தனை கேப் இருக்கு. ஒண்ணு வேண்டாங்க, நீங்க கோயில் போய் உண்டியல் போட வேண்டாம், பூ வாங்கிட்டு போக வேண்டாம். கடவுள் முன்னாடி நின்று கடவுள் இருக்கிறத நினைச்சு பாருங்க. உங்க முன்னாடி வந்து அருள் கொடுக்கறத நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் கோயிலுக்கு அப்படி நான் போறோம், செருப்பு விட்டுட்டு வந்து கோயில் கடவுளே செருப்பு போறோம்னு சொல்றேன். அதுக்கு கோயிலுக்கு போகாம இருக்கலாமே, செருப்பு ஓம்பக்கமே இருக்குமே. நான் சொல்றதும் பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேங்க. கடவுள் கண்களுக்கு முன்னாடி நின்றுட்டு கும்பிடுறவன் கடவுள் ஒரு எல்லா வினையும் இருக்கிற வினையும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த உடனே இல்லைங்க, கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வருது. வேண்டுதல் ப்ராப்பரா இருக்கா? வேண்டுதல் ப்ராப்பரா இல்லையே. நம்ம பல பேரும்ல பேசுறோம். அதான் ஒரு வாசல பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தா பணம் போடல, எனக்கு நான் போட பிச்சைக்காரன் சொன்னவன அவன் சொன்னான், நான் வெளியே பிச்சைக்காரன் உள்ள பிச்சைக்காரன். நான் வாசல்ல உட்கார்ந்து பிச்சைக்காரன் தான், நான் உன்ட காசு கேட்கிறேன், உள்ள போய் என்ன கேட்க போறேன்? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இறை வணக்கத்தை கூட எப்படி செய்ய வேண்டும் என்று செய்தி கொடுத்து போயிருக்காரு. இவர் கையெப்படி சொல்லிக் கொடுத்த வாசங்களை மட்டும் கேட்டாலே நம்ம கரையேறிடும். ஒரு காட்டுக்குள்ள பயணம் பண்ற ஒருத்தன், அந்த காட்டுல 10 வருஷமா இருக்கிற ஒருத்தன் கையை பிடிச்சா தானா வெளியே வந்துருவானே இல்லையா? அவனுக்கு எங்க தெரியும் புலி வரும், எங்க மான் இருக்கு, எங்க மயில் வழியா கூட்டு போறான்னு தெரியும். அப்படி கைப்பிடிச்சு கூட்டு போனவர் தான் வேண்டாம். அந்த வள்ளலாருடைய வழியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா அருமையா கடை தேரலாம். அதுக்கு என்ன பண்ணலாங்க? நம்ம வள்ளலார் பாட்டை மட்டும் படிச்சா போதுமா? நான் குறை சொல்லல, ஆனா புரிஞ்சு படிக்கணும்.
அவர் என்ன சொல்றாரு? சும்மா வெட்டி பொழுதாவே நீ கழிச்சிட்டு இருக்கிறியே, உனக்கு வாழ்க்கை இல்லையே, ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல, ஆண்டாண்டு பெரிய நாள் தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆமாவா இல்லையா? அப்ப அதை நம்ம மனசுல வச்சு போகும்போது மெயினா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மோட நம்ம அடிக்கடி சொல்றேங்க, பொங்கு போல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து நிறைந்திட நிறைவாய் பொங்கும் கரை காணாத கடலின் கடவுளை பார்த்து அவர் விழிச்சு சொல்றத பார்த்தா எங்கும் கடவுளை பார்க்கறதுன்னு மகாபாரதத்துல அல்லது பகவத்கீதையோட சாராம்சம் என்ன? எல்லா பொருளையும் கண்ணனை பார்க்கணும், உள்ளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். அதான் ஒரு கோயில் வச்சிருந்தாங்க, ஒரு 10ஆம் பசங்க நடத்த எக்ஸிபிஷனுங்க. அருகே பார்த்தா ஒன்ன கடவுள் தத்துவமத்தின்ற ஒரு தர்த்தம் கதாத அர்த்தமே அதுதான். நீதான் கடவுள், உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கிறான், உன் உடம்பு ஆலயம் இல்லையா? அப்ப நம்ம மதிக்கிறதா இருந்தா அப்ப எப்படி வேறுபாடு பார்க்க தோணும்? ஏன் இருக்கிற கடவுள் தான் நாயிட்டே இருக்கிறார், ஏன் இருக்கிற ஆன்மா தான் போன ஜென்ம நான் நாயா இருந்திருக்கலாம், இப்ப வேற ஒரு ஆள் இருக்கான், அடுத்த வருஷம் அவன் மனுஷனே ஆயிடுவான், நான் நாயா போற சான்ஸ் இருக்கு. அப்ப ஒரு ஆன்மா ஒவ்வொரு உடம்புல இருக்கும்போது ஒவ்வொரு உயிரினத்துல இருக்கும்போது நிறைய தடவை பேசும்போது மக்களை பத்தி தான் பேசுறோம். எல்லா உயிர்லயும் இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது புரியும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை, அதை உணர்ந்து சொல்றோமா? ஒரு பயிர் வாடுறத கண்டு பொறுக்க முடியல, நம்மளால பொறுக்க முடியல. ஒண்ணும் இல்லைங்க, திருப்பதி மேல அவங்க சொன்னவங்களுக்கு ஈஸியா புரியும். வள்ளுவர் நிறைய சொல்லிருக்கார், வையத்தூர் வாழ்வாங்க வாழணும், வானவையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இருக்கிற பிறவி ரொம்ப அருமையான பிறவி. நிறைய பேருக்கு மனுஷோட பிறக்கல, நிறைய பேர் நம்ம வயசை தாண்டல. நீங்க எதை அச்சீவ் பண்ணிட்டீங்களோ நிறைய பேருக்கு இது கனவு. நமக்கு சாப்பாடு கிடைக்குது, நிறைய பேர் சாப்பாடே கிடைக்கல. அப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்வு நம்ம குறை சொல்லியே பழகிட்டோம். எனக்கு இது இல்ல, கை நுனியில பிளேடு போட்டு அறுப்பிடிச்சிருந்ததாக பண்றேன் ஒழிய இந்த கை நுனி மட்டும் உடம்பு இவ்வளவு நல்லா இருக்கேன் மனசு பார்த்துருக்கேன் இன்னைக்காது. அப்ப எப்பயுமே இந்த மனசு என்னன்னா எது இல்லையோ அதை அதிகமா சொல்லும். ஏன்னா மனசுக்கு டைம் சென்ஸ் கிடையாது. கல்யாணம் முடிச்சு 45 நிமிஷம் ஆச்சு, ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கு உங்க மாமனார் உப்பு போடல பார்த்தீங்கன்னா சாம்பார்ல, அதுக்கப்புறம் 250 சாம்பார் சாப்பிட்டுருக்கேன். டெய்லி வீட்டுல சாம்பார் தான். ஆனா கல்யாணத்துல இவன் கல்யாணம் முடிக்கும் போது அந்த சாம்பார் உப்பு போடல இல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருப்பாங்க. உங்க மனசுக்கு சென்ஸ் கிடையாது, காமன் சென்ஸ். இவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை சாம்பார் சாப்பிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு அந்த பழைய சொல்லி காட்டுறமே. அப்ப அது அந்த சென்ஸ் கிடையாது, காமன் சென்ஸ் கிடையாது. ரெண்டாவது டைம் சென்ஸ் கிடையாது. மூணாவது ஒரு பொண்டாட்டி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பேச போற தெரியும் சொல்றாங்க, கடவுளுக்கே தெரியாது. அந்த அம்மா வாயத்துல என்ன சொல்ல போகுது, 3/4 நாட்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, பெண்கள் தான் சொல்லுவாங்க, அப்பா நீங்க இருக்கு நீ என்ன பேச போறேன்னு தெரியும். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்து இருக்கிறோம்? பாரதி அருமையா சொன்ன, உள்ளுக்குள்ள பார்த்தா நீ நின்று உள்ள பார்த்தா எல்லா முறையும் ஊட்டுறான். பாம்ப மாதிரி விஷம் வச்சு நீ கொத்தி கொத்தி பேசுற, சூழ்ச்சி பண்ற, நிறைய பாக்குறேன், எல்லாம் பாக்குறேன், ஆனா மனிதத்தை பார்க்க முடியல. மரதகாசு ஒரு பாட்டு அழகா இருப்பாரு, மனிதன் எல்லாம் புரிந்து கொண்டான், வாழும் வழி தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் தெரியவே இருப்பார். மனிதன் எல்லாம் புரிந்து கொண்டான், வாழும் வகை தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லைன்னு பாடியிருப்பார். இதுதானே பாட்டு. ஆனா அது நம்ம இருக்கிறோமா? அதே மாதிரிதான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் வந்து பாட்டு கேட்டீங்களா? பிறந்த போது இன்னும் கொஞ்சம் திறந்திருந்தது, அங்க இறைவன் வந்து குடியிருந்தான். வளரும் போது உள்ள வெட்ட எண்ணம்லாம் வந்துச்சு, கடவுள் போயிட்டான். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே நான் உட்பட கடவுளை கண்டிருக்கிறோம். தொட்டில படுத்து சிரிக்கும் போது கடவுள் பார்க்கிறான்னு சொல்றாங்களே இல்லையா? அப்ப கடவுள் நம்ம கூட தானே இருந்தாரு, இந்த உடம்புல இருந்தாரு. வளர வளர ஏன் தள்ளி போனாரு? எங்க கோயிலுக்கு போங்க, முருகன் பக்கத்துல மயில் இருக்குங்க, அம்மன் பக்கத்துல சிங்கம் இருக்குங்க, பெருமாள் பக்கத்துல எல்லாம் இருக்குங்க, ஆயுதம் கூட இருக்குங்க. மனுஷனை காணமே. எந்த கடவுளும் மனுஷனை நம்பி பக்கத்துல வைக்கலையே. எந்த கடவுளும் மனுஷங்க பக்கத்துல வச்சிருக்காங்களா? நீ விலங்கின் சிலையா வச்சிருக்காங்களா? குரங்கு மாதிரி இருக்கா செல்வராஜன் வச்சிருக்காங்களா? இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்னா வச்ச அவன் கடவுள் நம்ம சீட்டு போயிடும். மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அடையாளம் இல்லையா இது?
நாம் தவறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அதை சொல்லக்கான வரல. ஏன்னா மனுஷங்களுக்கு கெட்டதை பேசுறது, வருத்தங்களை பேசுறதுதான் பிடிக்கும், நல்லது பேச பிடிக்காது. பொண்டாட்டி பொண்ணு பிள்ளை சண்டை வரும்போது எல்லாமே தப்பாதான் சொல்லி கொடுக்கணும். நிறைய வீடுல பார்த்துக்கிறேன், அந்த ஹஸ்பண்ட் தான் வேலை வைப்பாரு, அவர் தான் சம்பாதிப்பாரு, அந்த அம்மா அவனுக்கு எதிரியா பார்க்கும். இப்ப இன்னும் அதிகம், இந்த பையனை கல்யாணம் பண்ணா வாழவே மாட்டேன்னு பொண்ணு சொல்லி கல்யாணம் பண்ணிருச்சு. இந்த உலகத்துல இவன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுது. 10 நாள் கழிச்சு உலகத்துல எவன் கூட வாழ்வேன், இத்தனை கூட மட்டும்தான் வாழ மாட்டேங்க. நீங்க எங்க நீங்க கொண்டு போவீங்க? அப்ப எங்க நம்ம தப்பு செய்து விட்டோம், எங்க தவறி பாதை மாறி விட்டது பாக்கணுமா இல்லையா? அப்ப இதனாலதான் வள்ளலார் சொன்னாரு, தயவுசே புரிஞ்சுக்கோ, நீ 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அன்பா இரு. அன்பா இருக்கிறது சந்தோஷமா இருக்கா இல்லையா? இப்ப நான் சிரிக்கும் போது நீங்க சிரிக்கிறீங்க, நான் அழுத என்ன சொல்லுவீங்க? உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அழுகிற மாதிரி சொல்லுவாங்க, கண்ணீர் வரலையப்பா பாரு, நடிக்கிறான் பாரு, கண்ணீர் ஒரு சுட்டு கண்ணீர் வருதா பாரு. கூட்டத்தில் சிரிக்க வேண்டும், தனிமையில் அழ வேண்டும். ஆனா நம்ம இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோமா? நம்ம பிள்ளைகள் நம்மளே ஃபாலோ பண்றோமா இல்லையா? அப்ப நான் வாழும் வகைன்ற பாத்தீங்கன்னா, வாழும் வழியை பாத்தீங்கன்னா, நம்ம வள்ளலார் சொல்லி கொடுத்த வழியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா போதும். நீங்க உடனே நம்ம என்ன பண்ண வேண்டாம், முட்டை அடிச்சு அவர் மாதிரி ஒற்றை ஆடை எடுத்து கை கட்டிடணும். அவர் சொல்றாரு, கையை நீட்டி நடந்தானா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னை ஆணவம் நினைச்சுவாங்க, கால் நீட்டி படுக்கவும் பயந்து என்றாரு. அந்த உடம்பு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த மனுஷன் நல்ல தேசம் யோசிச்சு பாரு, அப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறார். நீ ஒரு சாதாரண ஒரு அரசியல் ஒரு பதவி கிடைச்சாலே இப்ப கால்மே கால போடுறாங்க. ஏன்னா மற்றவங்க டிஃபரெண்ட் காட்டுறதுக்காக வேற கால்லாம் வலிக்கலங்க. அவருக்கு 2 கால் தான், நமக்கு 2 கால் தான். மேல உட்கார்ந்தோம்னா ஒரே கால் மேல் கால் போட்டு ஒன்னை விட 2 அடி கூட, நீ என்ன வேணுமா இருக்கலாம், 2 அடி 2 இன்ச்சுக்கு கூட காட்டணுமே. அப்ப அப்படி இருக்கிற இந்த உலகத்துல இதே உலகம் அன்னைக்கு இருந்திருக்கு. நீங்க வள்ளலார் பிறந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்து மதம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, 2 சண்டை போட்டு கிடச்சிச்சு. 3வது கிறிஸ்டின் உள்ள வந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் ஏலக்காய் வாங்க உள்ள வரும்போது சீனை கொண்டு வந்துட்டான். நான் மதங்களுக்கு குறை சொல்றது என்னோட கொள்கைகள எப்படி உள்ள வந்தாங்க பாருங்க. ஏலக்காய் வாங்க வந்தாங்க கேரளால. ஏன்னா வெளிநாடுகள் நான்வெஜ் அதிகமா சாப்பிடுவாங்க, அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு குளக்கரையில மீன் இருந்துச்சு, ஒருத்தன் இந்த பக்கம் உட்கார்ந்து மீனுக்கு பொறி போட்டான். அவன் சொன்னா மீன் தான் எனக்கு உயிரின்னா. அந்த பக்கம் ஒருத்தன் வலை போட்டான், அவனும் சொன்னான் மீன் எனக்கு உயிரின்னா. அவங்களுக்கு எவன் எப்படி உயிரை பாத்துக்கிறான். அதாவது பணம்னு படம் பார்த்திருப்பீங்க அந்த காலத்துல, என்எஸ் கிருஷ்ணனோட படம் பணம்னு ஒரு படம். அந்த படத்துல நான் வெஜிடேரியன் யாரு, வெஜிடேரியன் யாருன்னு கேட்பான். மதுராமா கேட்பாங்க, ஏங்க நான் வெஜிடேரியன் யாருங்க, வெஜிடேரியன் யாருன்னு கேட்பான். அப்ப என்எஸ் சொல்லுவாரு, உரிச்ச தோணி இருக்குல்ல, அதை பார்த்து ஐயோ தோலை கூட உரிச்சாங்களேன்னு அழுந்தா வெஜிடேரியன். அப்படி இங்க தண்ணி வந்தா நான் வெஜிடேரியன். அதுதான் சொல்ல வரேன், அன்பு ஆரம்பத்துல அன்பு இருந்தா தான் உங்களுக்கு கருணை பிறக்கும், இல்லைன்னா கருணை பிறக்காது. ஊருக்காண்டி இவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்த மாதிரி போட்டோ எடுக்கிறது கருணை கிடையாதுங்க. நிறைய பேர் தானம் கொடுத்தேன்னா யாருக்கா கொடுத்தேன்னா மருமகள் கொடுத்தாங்க. நீங்க பணத்தை மருமகள் கொடுக்குறது தானமா? யாருமே தெரியாத ஒரு ஆளு தானம் இல்லையா? அப்ப அன்பு இருந்தால்தான் அடுத்த வழி கருணை வரும். கருணை இருந்தால்தான் அருள் வரும். எடுத்த உடனே அருள் போயிடாதீங்க. அவர் வள்ளலார் அருள் பிரகாச வள்ளலார் எழுதும் போது அவர் கோச்சுக்கிட்டாரு, அப்படிலாம் எழுதாத. அந்த புக்கில் பெரியவர் கீழே தெய்வ அருள் பிரகாச வள்ளலார் எழுதும் போது அதெல்லாம் போட வேண்டாம், வள்ளலாருமே போட வேண்டாம், ராமலிங்கம் போடு, வள்ளல் போடு. அப்ப வள்ளல் யாரும் கூட கேட்டார் ஒரு தடவை. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தற்பெருமை எப்ப கூடுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மத்தோடு விலக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க வாக்கிங் போகும்போது பாருங்க, கொஞ்சம் பேர் காலில் போட்டு பாட்டு கேட்கிறான். பாட்டு கேட்டா மனுஷனை பார்க்க மாட்டான் அர்த்தங்க. நம்ம 4 பேர் வாக்கிங் போறோம், 2 பேர் மாட்டிட்டோம்னா அவங்ககிட்ட பேசுவீங்களா? அவரு தனி உலகத்துல இருப்பார், மனுஷன்கிட்ட பேச மாட்டார். அப்ப நம்மளையே பிரிச்சு தனி மனிதனா வாழ்றதுக்கு தயார் பண்றோம். இப்பெல்லாம் குழந்தைகிட்ட போய் சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு, அத்தை மகன் யாருன்னு எதுவுமே தெரியாது. எல்லாம் அமெரிக்கன் ஆயிட்டாங்க, குழந்தைகள் எல்லாம் அமெரிக்கன் ஆயிட்டாங்க. ஆனா அப்பா மட்டும் இந்தியனா இருக்கணும். ஏன்னா அமெரிக்கால 15 வயசுக்கு அப்புறம் வீட்டுக்கு விட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இங்க அப்படி இல்லை, நீ தாத்தானா கூட என் பேரனுக்கு போடணும். அப்ப இந்தியன் அப்பாவா இருக்கணும், பையங்களும் பாருங்க இருப்பான். இப்ப இதான வளர்ந்துட்டு இருக்கு. நான் சொல்ல கருத்து என்னன்னா,
அன்பை முதல் அன்பு பற்றி கத்துக்கணும். மல்லாவுடைய வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா நான் ஒரு 5 கருத்துக்களை மட்டும் சொல்றேன். நிறைய சொல்லணும்னு ஆசை கிடையாதுங்க. ஒரு 5 கருத்துக்களை இங்க சொல்றேன். இந்த 5 கருத்தை நீங்க வாழ்ல மறக்க முடியாம கருத்தா இருக்கணும். அப்படியே அந்த பேச்சுல அர்த்தம் இருக்கு. 1, அன்பா இருக்க கத்துக்கணும். எனிமிட்ட கூட கோபப்பட்டா கூட பரவாயில்லைங்க, அவன்கிட்ட கூட அன்பா கத்துக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு சண்டை போட்டா ஒருத்தர் இடிச்சுட்டு போயிட்டா, பஸ்ல ஒருத்தர் இடிச்சா, நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் சாப்பிடும்போது சாரி சார் கொடுத்தோம். நீங்க பாக்குறீங்க, அன்பு ஒன்றுதான் எல்லாரையும் ஒண்ணு கொடுக்கும், உங்களை கட்டுப்படுத்தும். அன்புதான் கட்டுப்படுத்தும். அப்ப அன்பா இருக்க கத்துக்கிட்டாலே வண்ணாவளியில போக ஆரம்பிச்சு இருக்கும். ஓஷோ என்ன செய்வாருன்னா fake and make it பார். fake it and make it என்ன அர்த்தம்னா, பக்தி வந்தா உண்டு, இல்லைன்னு வராது. ஒரு சில குழந்தைகளுக்கு பக்தியே கிடையாது, கோயிலுக்கே வரமாட்டான், வீட்டுக்கு வரேன் கோயிலுக்கு வரமாட்டேன். அப்ப பக்தி இல்லைன்னா கூட பக்தி இருக்கிற மாதிரி நடிங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க, கவனிங்க. fake it and make it சொல்றார். முதல்ல நீ இருக்கிற மாதிரி நடி, அதே பழகி போயிரு. கொஞ்ச நாள் மட்டும் நடி. வாக்கிங் போறவங்க நம்ம வாக்கிங் போறவங்க 80% டாக்டர் தான் போறோம், தானா போறோம் இல்லைங்கள. அது மாதிரி கொஞ்சம் பழகிட்டா 21 நாள் மட்டும் ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அது பழக்கமாயிடும். பிரஷ் பண்ணாம இன்னைக்கு யாரா இருக்கிறோமா? பிரஷ் பண்ண என்னங்க ப்ராப்ளம்? சரி, பக்கத்துல யாரும் வரமாட்டான், தனியா இருக்கிறவன் ஒரு வீட்டுல தனியா ஒருத்தர் இருக்க, அவன் பிரஷ் பண்ண என்ன ப்ராப்ளம்? நாட்டின் பக்கத்துல கொஞ்சம் போறது இல்லை, யாருக்கும் ஸ்மெல் அடிக்க போறது இல்லை. ஆனா பழகிட்டோம், பழக்கப்படாது. ஒரு மனுஷன் தனியா வாழ்ந்தா கூட பிரஷ் பண்றான் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நீங்க நடிப்பதன் மூலம் உண்மையாக்கி விடலாம். தயவு செய்து அன்பு காட்டுற மாதிரி நடிங்க. ஒரு 20 நாளைக்கு மட்டும் நடிங்க, ஆட்டோமேட்டிக்கா அன்பு பொங்கி வழி. அன்பு பொங்கி வழிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கருணை வரும். அப்பதான் வல்லா சொல்ற மாதிரி பிச்சைக்காரோட முகத்தை பார்த்தா அழுக தோணும். நடுங்கினேன்ற நடுங்கிறார், முடியுமா? நம்மால் நடுங்க முடியுதா? மட்டன் ஷாப் வெளியே போகும்போது நடுக்க வருதா? வரலையே. நிறைய பேர் நாக்குள்ள தண்ணியில ஊருக்கு போறா. மறந்துடாதீங்க, நடித்தால் அது பலிக்கும். இது ஒரு ஷார்ட்கட். போனார் தமிழ் வரை படிச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு ஷார்ட்கட். அன்பு இருக்கிற மாதிரி நடித்தால் நமக்கு அன்பு தானாக வரும். அன்பு வருகிற இடத்துல கருணை வரும். கருணை வந்தால் அருள். இந்த 3 ட்ராக் நீங்க ஃபாலோ பண்ணலாம். 1. 2வது, வள்ளுவர் சொன்ன இன்னொரு கருத்து என்னன்னா, சீக்கிரம் எந்திரிங்க பாடுற. ஒரு அம்மா பையனை பார்த்து பாராட்டினா, டே கண்ணே சூப்பர்ரா, 5 மணிக்கு எந்திரிச்சாடா. பையன் சொன்னா, இப்பதான் நான் படுக்கவே போறேன். அவன் இப்பதான் படுக்கவே போறான். நம்ம நினைச்சிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு சீக்கிரம் படுத்தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நல்ல உறக்கம் இருந்தா தானே உங்களுக்கு நல்ல உறக்கம் இருந்தா தான் நல்ல மனசு வரும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு மனநிலை வர்றதுக்கு காரணமே ஒழுங்கா தூக்கம் இல்லை. 2, இன்னைக்கு மருத்துவம் எவ்வளவு வளர்ந்துச்சுங்க. கேன்சருக்குலாம் அருமையா மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு மருத்துவம் சொல்றது என்னன்னா, சூரிய வெளிச்சத்துல முழிக்கணும், சூரியன் விறகணும்னு நீ படுத்துக்கொண்டு. இந்த ஜெயின்ஸா இருக்காங்கல்ல, சன்செட் ஆச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க. அப்ப நம்ம அந்த பழக்கத்தை ட்ரை பண்ணலாமா? இந்த ட்ரை பண்ண சொன்ன பிள்ளைகளை செய்ய சொல்லக்கூடாது, நீ எளிமை ஆயிருவீங்க. அப்பா அம்மாக்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒஸ்ட் எனிமி. ஆமாண்டா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா மாதிரி விட்டாங்க. நீ நேரம் உட்கார்ந்து எங்கடா இதெல்லாம் எங்கடா பிள்ளை பத்தாது, நீங்க எல்லாம் ஏன்டா பிள்ளை பக்கிறான், ஏன் கல்யாணம் வைக்கிறான்னு கேட்பேன். அப்ப ஒரு குழந்தைகளுக்கு நம்ம தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒஸ்ட் எனிமி. அதனால இங்க இருக்கிறவங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்களே ஒழிய, இங்க சொன்னதை அப்படியே வீட்டுல போய் இன்னைக்கு ஒரு பேச்சு கேட்ட தெரியுமா, காலையில் எந்திரிக்கணுமா, வேலையை பாரு, இதுதான் செவ்வாய்க்கிழமைக்கு எங்கேயே வெளியே போகாதுன்னு சொன்னேன். புரிஞ்ச உங்களுக்கு? நான் சொல்ல வந்த கருத்தை மறந்து விடாதீர்கள். வள்ளலார் தான் வழிகாட்டி. வள்ளல் தான் அங்க இருக்கிற நமக்கு அந்த கடலில் மிதக்கிற ஒருத்தனுக்கு கலங்கரை விளக்கம் இருந்தா தான் கரைக்கு வர முடியும்.